வணக்கம். அமாவாசை படையல் சமையல் பாகம் 4இல் இன்று புடலங்காய் கூட்டு மற்றும் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் சேர்த்த கதம்ப பொரியல் செய்முறையை பார்க்க போகின்றோம். முதலில் புடலங்காய் கூட்டு செய்முறையை பார்ப்போம். 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து கொள்கின்றோம். அடுத்ததாக 1 கப் அளவு நறுக்கிய புடலங்காய் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து லேசாக தண்ணீர் தெளித்து வேக வைக்கப் போகின்றோம். இதற்கு ஒரு விசில் மட்டும் விட்டால் போதுமானது. புடலங்காயும் பருப்பும் அதிகம் வெந்துவிட்டால் கூட்டு நீர்த்துவிடும். இந்த கூட்டிற்கு தேவையான தேங்காய் விழுதினை அரைத்துக் கொள்வோம். தேங்காய் 1/2 கப், அதனுடன் காரத்திற்கு தேவையான அளவு 1 அல்லது 2 பச்சை மிளகாய், 1/4 தேக்கரண்டி சீரகம், 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்து மைய அரைத்து கொள்ள வேண்டும். அரைப்பதற்கு அதிகம் தண்ணீர் சேர்க்க வேண்டாம். சிறிதளவு தண்ணீர் தெளித்து மைய அரைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது குக்கரில் இருக்கும் காய்கறிகளை ஒரு வாணலிக்கு மாற்றவும். அரைத்த விழுதினை அதில் சேர்த்து கொள்வோம். கூட்டின் பச்சை வாசம் போகும் வரை அதனை மூடி வைத்து வேக வைக்க வேண்டும். கூட்டிற்கு தேவையான தாளிப்பினை தயார் செய்வோம். ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சூடானதும் சிறிதளவு கடுகு சேர்த்து கடுகு பொரிந்ததும் 1 கொத்து கறிவேப்பிலை, 1 வரமிளகாய் மற்றும் சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பினை தயார் செய்து கொள்ளவும். இந்த தாளிப்பை கூட்டில் சேர்த்து நன்றாக கலந்து விடவும். எளிமையான செய்முறையில் அசத்தலான சுவையில் புடலங்காய் கூட்டு தயார். புடலங்காயை வேக வைக்கும் பொழுது சிறிதளவு நீர் வரும். அதனை பருப்பு இறுத்து கொள்ளும். புடலங்காய் கூட்டு நல்ல கெட்டியாக இதுபோல் இருந்தால் பரிமாற எளிமையாக இருக்கும். அடுத்ததாக கதம்ப பொரியல் செய்முறையை பார்ப்போம். இதற்கு காய்கறிகள் கலவை கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், பட்டாணி, காலிஃப்ளவர் இதுபோல் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நறுக்கிய கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் 1 கப் அளவு எடுத்துக்கொள்வோம். அதனை குக்கரில் சிறிதளவு உப்பு மற்றும் தண்ணீர் தெளித்து வேக வைக்கின்றோம். அதிக நேரம் வேக வைப்பதால் காய்கறிகள் நிறம் மாறிவிடும். அதனால் சிறிது நீர் தெளித்து ஒரு விசிலுடன் இறக்கிக் கொள்வோம். இறக்கியதும் குக்கரை திறந்து விட வேண்டும். குளிர்ந்த நீர் தெளித்து குக்கரை திறந்து விடலாம். இப்பொழுது காய்கறிகள் 90% வெந்து வந்துள்ளது. அதன் நிறமும் அப்படியே உள்ளது. இதனை தாளித்து கொள்ள போகின்றோம். ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்து கடுகு பொரிந்ததும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து காரத்திற்கேற்ப வரமிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்து கறிவேப்பிலை 1 கொத்து சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக வணக்கிக் கொள்ளவும். இந்த தாளிப்பினை கதம்ப பொரியலில் சேர்க்கவும். 3 மேஜை கரண்டி அளவு தேங்காய் துருவலை பொரியலில் சேர்த்து 1 நிமிடம் போல வாணலியில் இந்த பொரியலை வறுத்து எடுத்து கொள்ளவும். இப்படி வணக்கி எடுத்து கொள்ளும் பொழுது தேங்காய் சேர்ப்பதனால் பொரியல் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அழகான நிறத்தில் சுவையான கதம்ப பொரியல் இப்பொழுது தயாராகிவிட்டது. Please subscribe to our channel.